நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். கர்த்தர் நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். புகழ்ந்து போற்றுவேன், தினம் புகழ்ந்து போற்றுவேன். ஏழை என்று என்னை தள்ளாமல் மீட்டாரே. ஏழை என்று என்னை தள்ளாமல் மீட்டாரே. பாவம் போக்கும் சுத்தர் ஈந்தார் புது வாழ்வினை. பாவம் போக்கும் சுத்தர் ஈந்தார் புது வாழ்வினை. கர்த்தர் நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். புகழ்ந்து போற்றுவேன், தினம் புகழ்ந்து போற்றுவேன். பாடுபட்ட நேசர் தள்ளாமல் மீட்டாரே. பாதம் வந்த என்னை ஏற்றார் கனிவுடனே. பாதம் வந்த என்னை ஏற்றார் கனிவுடனே. கர்த்தர் நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். புகழ்ந்து போற்றுவேன், தினம் புகழ்ந்து போற்றுவேன். சேற்றில் உழன்ற என்னை தூக்கி மீட்டாரே. சேற்றில் உழன்ற என்னை தூக்கி மீட்டாரே. இரத்தம் கொண்டு என்னை சுத்தமாக்கினார். தம் இரத்தம் கொண்டு என்னை சுத்தமாக்கினார். கர்த்தர் நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். கர்த்தர் நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். புகழ்ந்து போற்றுவேன், தினம் புகழ்ந்து போற்றுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற அன்பின் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு வெளியிட்டு வருகிறோம். இது எங்களுடைய வாழ்க்கையின் ஊழியத்தின் பாதையிலே கண்ட அனுபவ சாட்சிகள். இதன் மூலமாக தேவனை அறியவும், தேவனுடைய வல்லமையை புரியவும், தேவனுடைய அன்பை ருசிக்கவும் முடியும். இதனை அறிந்து உணர்ந்து நாம் கேட்டு பயனடையும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதைவிட பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு முறை ஒரு பகுதி ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். அந்த தேசத்திலே
இங்கிலாந்து தேசத்தை சார்ந்த எலிசபெத் ராணி அவர்கள் வர இருக்கிறார்கள் என்று சொல்லி பெரிய விளம்பரமெல்லாம் இருந்தது. நான் தங்கியிருந்த வீட்டாரோடு தங்கியிருந்தோம். அவரோ ஒரு பேங்க்ல ஒரு ஆஃபீஸராக இருந்தார். அவருடைய மனைவியானவள் ஒரு பெண்கள் விடுதியை பராமரிக்கிற ஒரு பொறுப்பை பெற்றிருந்தார்கள். அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக பகல் நேரங்களிலே அந்த பிள்ளைகளுக்கு வேதத்தின் மகத்துவங்களை சொல்லவும், சில சத்தியத்தை உலக பிரகாரமான காரியங்களை கற்றுக்கொள்ளவும் அவளை வழிநடத்தி வந்தார்கள். இவருடைய இனத்தார் மற்றும் உற்றார் உறவினர் எல்லாம் அவர்கள் நல்ல நிலையிலே சமுதாயத்தில் இருந்தபடினாலே இந்த எலிசபெத் ராணி அவர்களோடு உணவு அருந்தத்தக்கதான ஒரு டின்னருக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். சகோதரிக்கு மிகுந்த வருத்தம். நமக்கு அப்படி ஒரு இன்விடேஷன் வரவில்லை, நமக்கு ஒரு அழைப்புதல் வரவில்லை, நாம் இந்த ராணியை பார்க்க முடியுமா, எல்லாரும் அவளோடு பார்க்கிறார்களே என்று சொல்லி அந்த மகளுக்குள்ளாய் ஒரு எண்ணமும் கவலையும் இருந்தது. இந்த சகோதரியும் நன்றாய் ஜெபிக்கக்கூடிய சகோதரி, அதிகமாக அநேகருக்காக மன்றாடுகிற ஒரு பிரேயர் வாரியராக இருந்தார்கள். இப்படிப்பட்ட அந்த சகோதரிக்குள்ளாய் ஒரு ஏக்கமும் கவலையும் இருந்ததை கர்த்தர் அறிந்திருந்தார். அந்த பகுதி ஊழியர்களை நான் செய்து கொண்ட பொழுது ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். உங்களது வாய் அந்த எலிசபெத் ராணியோடு பேசும், அவர்களும் உங்களோடு பேசுவார்கள் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு நம்ப முடியவில்லை. இது எப்படி நடைபெறும், எவ்விதமாய் நடைபெறும் என்று சொல்லி அவர்களால் நம்ப முடியாத ஒரு காரியம்தான். அவர்கள் வந்த பொழுது அந்த தேசத்திலே பெரிய அலங்காரம், பலவிதமான கோலாகலமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அநேக ஆலயங்களிலே கூட்டங்கள் நடைபெற்றது, எல்லாம் நடைபெற்றது. கடைசியிலே அந்த சகோதரி அந்த எலிசபெத் ராணி அவர்கள் இவர்களுடைய உள்ளத்திலே இந்த பெண்களுக்காக, அவருடைய கைவிடப்பட்ட பெண்களுக்காக, சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நடத்தி வருகிற இந்த பெண்களின் விடுதியை பார்க்க வேண்டும் என்ற உணர்வு உள்ளத்தில் என்னமாய் தோன்றியது. ஆகவே அவர்கள் கண்டிப்பாக நான் அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னபடினால் அதை பார்ப்பதற்கு வந்தார்கள். இவர்களோ அதிலே அங்குள்ள பெண் பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளையும் காரியங்களையும் சொல்லிக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில ஒரு என்றுமே நினையாத ஒரு காரியம் நடைபெற்றது. அவ்விதமாய் அந்த எலிசபெத் ராணி அவர்கள் வந்தபோது இவர்களோடு அந்த நிகழ்ச்சி என்ன, இவர்களை எப்படி நீங்கள் நடத்துகிறீர்கள், எந்தெந்த காரியங்கள் என்று சொல்லி பல நிமிடங்கள் அந்த எலிசபெத்தினுடைய பேச்சை கேட்கவும் இவர்கள் அவர்களுக்கு பதில் சொல்லவும் கர்த்தர் கிருபை செய்தார். அவர்களுக்குள்ளாய் பெரிய சந்தோஷம். இங்கிலாந்து தேசத்துடைய ராணி அவர்கள் என்னோடு பேசினார்கள். கர்த்தர் சொன்னபடி உன் வாய் அவரோடு பேசும், அவர் வாய் உன்னோடு பேசும் என்ற வார்த்தையை நிறைவேற்றினார் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியினால் அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைத்து அதனால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருவேளை இன்றைக்கு வாழ்க்கையிலே எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், ஒடுங்கி போயிருக்கலாம், இதுக்கு எனக்கு கிடைக்காது என்று சொல்லிக்கூட கலங்கி கொண்டிருக்கலாம், ஏங்கிக் கொண்டிருக்கலாம். நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயத்தின் வாஞ்சிகளை நிறைவேற்றுகிற தேவன். ஆகவே தான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வாஞ்சிகளை நிறைவேற்றுவார் என்று தாவீது அழகாக சங்கீதம் 37 சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு வாழ்க்கையிலே கஷ்டங்கள், நஷ்டங்கள், அற்பமாய் எண்ணப்படுகிற நிகழ்ச்சிகள் இருக்கலாம். சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே. கர்த்தர் உன்னை நேசிக்கிறவர், அவர் சர்வ வல்லவர், சர்வ அதிகாரமுடையவர், சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் எல்லாருக்கும் மேலாக உன் தலையை உயர்த்தக்கூடிய தேவன். உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு அவர் பக்கமாய் திரும்பி அவர் சமூகத்தை நாடு. வாதை போன்ற வேதனைகளாக இருக்கலாம், போராட்டமான காரியங்களாக இருக்கலாம், கலங்காதே. கர்த்தர் உன்னை குணமாக்குவதோடு உன்னை மேன்மையாக்குகிற அன்பின் தேவனாய் இருக்கிறபடினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
துதியினால் நிறைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த தேவனே, இந்த அருமையான நாளுக்காய் வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்பமாய் எண்ணப்பட்ட நிலையிலிருந்து ஆச்சரியமான நிலையிலே கர்த்தாவே அந்த ராணியோடு பேசத்தக்கதான வாய்ப்பும் ஸ்லாக்கியமும் கொடுத்ததோடு அநேக பத்திரிகைகளிலே, பேப்பர்களிலே அது பதிவு செய்யப்பட்டு வரத்தக்கதாக பெரிய விளம்பரத்தையும் செய்த தேவனே, உடைய நாமம் மையப்படுவதாக, உடைய கிருபை நிறைவதாக. உம்முடைய காயப்பட்ட கரங்கள் எங்களை தாங்கி நடத்துகிறது. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன் நீர். உம்முடைய சமாதானம் எங்கள் உள்ளங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் நிறைந்திருப்பதாக. நாங்கள் செய்கிற காரியங்களை நீர் அங்கீகரிக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய அன்பின் பிரசனம் இந்த நாள் முதற்கொண்டு பெருகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 65132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.